இந்த பையன் கடையில போய் ஸ்ட்ராபெரி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பொண்ணு ஸ்ட்ராபெரியை தொடுறா. அப்ப அந்த பையன் சொல்றான், ஸ்ட்ராபெரியை நான் தான் முதல்ல பார்த்தேன், அதனால எனக்கு தான் ஸ்ட்ராபெரி வேணும்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்றா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் தான் ஸ்ட்ராபெரியை முதல்ல பார்த்தேன், அதனால எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த பொண்ணோட அம்மா வந்து சொல்றாங்க, என்னமாச்சுன்னு. அப்ப பொண்ணு சொல்றா, நான் தான் ஸ்ட்ராபெரியை முதல்ல பார்த்தேன், அதனால எனக்கு தான் ஸ்ட்ராபெரி வேணும்னு சொல்லும்போது அம்மா சொல்றாங்க, பரவாயில்ல விடுமா, நம்ம வேற கடையில ஸ்ட்ராபெரி வாங்கிக்கலாம், அவங்களுக்கே கொடுன்னு சொல்லும்போது இதை கிடந்த பையன், நீங்க விட்டு கொடுத்தோன்னு நாங்க ஸ்ட்ராபெரி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, அதனால நீங்களே எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த பையங்கிறது வந்துடுறான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அந்த ஸ்ட்ராபெரி எடுத்துட்டு நடந்து போகும்போது அவளோட டைரி கீழே விழுந்துருது. இதை பார்த்து அந்த பையன் அந்த டைரி எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கலான்னு சொல்லி பார்க்கும்போது அவனோட ஃப்ரெண்டு சொல்றான், ஒரு ஸ்ட்ராபெரிக்காக எவ்வளவு சீட் போட்டு அந்த டைரி அவள்கிட்ட கொடுக்க போறியா, கொடுக்காதடான்னு சொல்லும்போது இந்த பையன் சொல்றான், டைரி தானே பரவாயில்ல விடுறான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தேடிட்டு போகும்போது அந்த பொண்ணு அவங்க அம்மாவோட பைக்ல ஏறி போயிடுறா. அதுக்கப்புறமா அவனோட ஃப்ரெண்டு சொல்றான், அந்த டைரி எடுத்து படி, அவளோட அட்ரஸ் போன் நம்பர் ஏதாவது இருக்குன்னு சொல்லும்போது இந்த பையனும் டைரியை திறந்து பார்க்கறான். அதுல அந்த பொண்ணு ஸ்ட்ராபெரியா வரைஞ்சிருக்கா. அதுக்கப்புறமா வீட்டுல கொண்டு போய் அந்த டைரி எடுத்து படிக்கும்போது அதுல அந்த பொண்ணு அவளுக்கு நடந்த கஷ்டங்களையும் மற்றவங்களுக்கு நடந்த கஷ்டங்களையும் எழுதி அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி நினைச்சிருக்கா. அப்ப அந்த நேரம் இந்த பையனோட அம்மா சொல்றாங்க, போய் டீ தூள் வாங்கிட்டு வாடான்னு. இதனால இந்த பையன் கடுப்பாகி புக் எடுத்து படிக்கும் போது தான் நீ ஏதாவது சொல்லுவேன்னு சொல்லிட்டு டீ தூள் வாங்குறதுக்காக போயிடறான். அப்ப அந்த இடத்துல அவனோட ஃப்ரெண்டு வரான். வந்தவன் சொல்றான், அந்த டைரி எடுத்து படிச்சியாடா, ஏதாவது அட்ரஸ் கிடைச்சியான்னு சொல்றான். அப்ப இந்த பையன் சொல்றான், எதுவுமே கிடைக்கலடான்னு. உடனே அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே, டைரியில யாராவது போன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்களான்னு சொல்லி கிண்டல் பண்ணும்போது உடனே அந்த பையன் கோவப்பட்டு அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு பைக்ல வரும்போது தண்ணீர் பாட்டில் கீழே விழுந்துருது. உடனே அந்த பாட்டில் எடுத்துட்டு போகும்போது இதை பார்த்து அந்த பையன், அந்த பாரா அந்த பொண்ணு போறான்னு சொல்லும்போது உடனே அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறமா அந்த பையன் சொல்றான், நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம அந்த கடையில போய் விசாரிப்போம்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போயிட்டு அங்க வேலை செய்யற ஒருத்தர்ட்ட, அன்னைக்கு ஒரு பொண்ணு ஸ்ட்ராபெரிக்காக சண்டை போட்டாலே அந்த பொண்ணோட அட்ரஸ் எங்களுக்கு வேணும், அதனால சிசிடிவில வீடியோ காட்டுறீங்களான்னு சொல்லும்போது உடனே அவரு, இங்க நிறைய பேர் வருவாங்கப்பா, அதெல்லாம் காட்ட முடியாது, இங்க இருந்து போன்னு சொல்லும்போது உடனே அந்த பையன் 10 ரூபாய் காயின் எடுத்து இதை வச்சுட்டு காட்டுங்கன்னு சொல்லும்போது உடனே ரெண்டு பேரோட கண்ணத்திலயுமே அரைஞ்சு அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா அவனோட ஃப்ரெண்டு சொல்றான், அன்னைக்கு அந்த பொண்ணோட அம்மா அந்த பொண்ணை கூட்டிட்டு போகும்போது ஏதோ ஒரு அட்ரஸ் சொன்னாங்க தானே, அங்க போய் விசாரிப்போம்னு சொல்லிட்டு அந்த தெருவுல தெரிஞ்சு ஒவ்வொரு வீடா போய் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சுமா அந்த பொண்ணு கிடைக்கல. அப்ப அவனோட ஃப்ரெண்டு சொல்றான், எதுக்கும் அந்த டைரி எடுத்து படி, ஏதாவது தகவல் கிடைக்கும்னு சொல்லும்போது இந்த பையனும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வரான். அப்ப அந்த பையனோட அம்மா பாத்தீங்கன்னா அந்த டைரியும் நியூஸ் பேப்பரையும் இறக்கி கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் வந்து கேட்கிறான், அம்மா இங்க இருந்த டைரி எங்கன்னு. அப்ப அம்மா சொல்றாங்க, நான் தான்ப்பா இறக்கி கொடுத்துட்டு பணம் வாங்கினேன்னு. இதை கேட்டாலும் அந்த பையன் அம்மா மேல கோவப்படும் போது அம்மா சொல்றாங்க, பக்கத்துல தான் அந்த இடம் இருக்கு, போயிட்டு டைரியை வாங்கிட்டு வான்னு சொல்லும்போது உடனே அந்த பையன் அவனோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு அந்த டைரியை வாங்குறதுக்காக அந்த குடோனுக்கு போறான். இதுக்கு மேல வீடியோ கண்டினியூ பண்ண முடியாதனால வீடியோட பார்ட் 2 கீழே இருக்கு, லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க.